தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கான தலைப்பு, கர்த்தரையை நோக்கி பாருங்கள், அவரே உங்கள் சகாயர். வசனம் சங்கீதம் 121 1 மற்றும் 2வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆனால் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேல் மேல் பொறாமை கொண்டு தானியேலை குற்றம் சாட்டும்படி முகாந்திரத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலை எப்படியாகிலும் அழிக்க நினைத்து அவர்கள் யோசனை பண்ணி, ராஜாவினிடத்தில் எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த தேவனிடத்திலும் விண்ணப்பம் செய்கிறவர்களே சிங்கங்களின் கெபியிலே போடப்படணும் அப்படின்னு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ராஜாவும் அவர்களுடைய யோசனைக்கு ஓகே சொல்கிறாங்க. தானியேலோ 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் செய்கிற பழக்கம் கொண்டவர். ராஜாவினிடத்தில் அல்லாமல் வேற யாரிடத்திலாவது விண்ணப்பம் செய்கிறவர்களை சிங்க கபியில் போடப்பட வேண்டும். கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை தானியேலுக்கு தெரிந்திருந்தும் தான் எப்பவும் செய்கிற வழக்கத்தின்படியே தன் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தார். ராஜாவுக்கோ சிங்க கெபிக்கோ தானியேல் பயப்படவே இல்லை. தானியேல் கட்டளையை மீறினபடியால் தானியேலை சிங்க கபியிலே போட சொல்லி தேசாதிபதிகளும் பிரதானிகளும் ராஜாவினிடத்தில் சொல்கிறாங்க. ராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் தானியேல் சிங்க கபியில் போடப்படுறதை நினைத்து ராஜா கூட தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான் என்று தானியேல் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தானியேல் எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. தன் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவரில் நம்பிக்கையாக இருந்தார். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களோட வாயை கட்டி போட்டார். தானியேலுக்கு எந்த சேதமும் ஏற்படல. அவரை அழிக்க நினைத்தவர் சிங்கங்களால் அழிக்கப்பட்டது. தனக்கு எதிரே சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கு என்பதையும் தன் ஜீவனை விழுங்க நினைப்பதையும் தானியேல் அறிந்திருந்தும் தனக்கு நீதிக்காக ராஜாவினிடத்திலோ மனுஷரிடத்திலோ தானியேல் போகாமல் தனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரிடத்தில் அவர் ஜெபம் செய்து தன்னுடைய தேவனையே சார்ந்திருந்தபடியால் அவருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு பிரச்சனைகள், கவலைகள், கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதும், நமக்கு அநியாயம் செய்யப்படும் போதும் ஆறுதலுக்காகவோ விடுதலுக்காகவோ நியாயத்திற்காகவோ மனுஷரிடத்தில் போகாமல் நம்மை மீட்கவும் ரட்சிக்கவும் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை விடுவிக்கவும் நமக்கு நியாயம் செய்கிற நம்மோடு எப்போதும் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் போங்க. அவரிடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. அவரிடத்தில் உங்கள் கவலைகளை கொண்டு செல்லுங்க. கர்த்தரையே நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த வசனங்களாலே தேவன் உங்களை